திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி சேலத்தை சேர்ந்த மல்லிகா என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவருடைய கணவர் கிருஷ்ணா நம்மோடு இருக்கிறார். ஐயா, நேற்று எத்தனை மணிக்கு திருப்பதிக்கு வந்தீங்க? காலை 8 o'clock சேலம் கிளம்புங்க. 3 மணிக்கு இது திருப்பதிக்கு வந்துட்டோங்க. 6 மணிக்கு டோக்கன் தரேன்னு சொன்னாங்க. 6 மணிக்கு வந்து டோக்கன் கொடுக்கணும்னு சொல்லி வரிசையில் உட்காந்து இருந்தோம். உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓப்பன் பண்ண வந்து விழுந்து அடிபட்டுச்சு. அடிப்பட்டவுடனே நம்ம இதாகிடுச்சு. ஆச்சு முடிஞ்சாலும் ஆஸ்பத்திரி கூட்டு வந்தேன். பாதி வழியில் உயிர் போயிடுச்சு சார். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல சூழ்நிலைக்கு வந்து இருக்கிறேன் சார். வந்தாங்க. எவ்வளவு நேரமா காத்திருந்தீங்க எங்க சார்? அங்க கூட்டத்தில் வந்து சாயங்காலம் 5 மணிலேருந்து 1.5 மணி நேரம் காத்திருந்தேன். அந்த கேட்டு என்ன எல்லா கேட்டையும் திறக்காம ஒரே கேட்டு மட்டும் தான் திறந்தாங்களா? முன்னாடி ஒரு கேட்டு பின்னாடி ஒரு கேட்டு வச்சிருந்தாங்க. பல்ல முள்ளா நிக்க வச்சிட்டாங்க. இப்ப எப்படி கூட்டம் அப்படி நிக்க வச்சிட்டாங்க. எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? 2 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த கேட்டு வரும்போது என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஒரே நேரத்தில் வந்தாங்களா? நல்லா ஒரே நேரத்தில் வந்தது தான். குப்பு வந்து வரிசையா ஓட முடியாது. அவங்க குப்பு வந்து மாட்டலாம் தான். நீங்க கீழே விழுந்தீங்களா? கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து என் ஒய்ஃப் காப்பாளன்னு சொல்லி கட்டி பிடிச்சி காப்பாளன்னு போனது. எங்க ஒய்ஃப் மேலே 10 பேர் விழுந்துட்டாங்க. அப்ப நாம காப்பாற்ற ஏமா விழுந்துதான். ஆமா, ஒன்றும் முடியாது. சரி, நீங்க எத்தனை பேர் வந்தீங்க? நீங்க 2 பேர் தானா? கூட 10 பேர் வந்தா 10 பேர் 8 பேர் போயிட்டாங்க. 2 பேர் தான் இருக்கிறோம். பசங்க யாரும் வரலாம். வருஷம் நீங்க இந்த மாதிரி திருப்பதிக்கு வருவீங்களா? என்ன மாசம் திருப்பதிக்கு வருவோம். மாசம் ஆன்லைன் புக் பண்ணிட்டு வருவோம். சரி, ஆன்லைன் புக் பண்ணி வருவோம். அந்த ட்ரிப் ஆன்லைன் புக் பண்ண ஒன்றும் கேட்க ஆகல. அந்த ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல மேல ஏறி குதிக்கும் போது எப்படி இருந்து? உங்க மேலேயும் மிதிப்பட்டதான் நான் கத்தி ஐயோமா காப்பாத்து கத்தணும். நான் நல்லா ஜனங்க பார்க்கல. அவங்க பாட்டு ஓடுறத பார்த்தா ஜனங்களை பார்க்க முடியாது. குழந்தைங்க இருந்தாங்களா? குழந்தைங்க மாட்டிருப்போம். குழந்தை தப்பிச்சுட்டு ஓடி போச்சுக்கலாம். ஒன்றும் பண்ண முடியல சார். ஒன்றும் இல்லாத ஒன்றும் பேச முடியல சார். ஒன்றும் தயக்கமாக ஒன்றும் பைசா இல்லாத ஒன்றும் இல்லாத நம்ம சூழ்நிலை ஒன்று கட்டுக்கிறோம் சார். சரி சார்.